ஐயோ, வண்டி ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கே. பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு தெரியல, செக் பண்ணணும். மும்பைல ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து வயிற்று பசிக்காக தினம் ஒருத்தனை ஏமாத்திட்டு எத்தனை நாள் சார் பிழைக்கிறது? நமக்கு எப்பதான் வேலை கிடைக்கும்? நம்ம வந்த வேலை முடிஞ்சுன்னா நம்ம பார்த்த வேலை நமக்கு கிடைச்சிரும். எப்பவும் இதானே சொல்றீங்க? இன்னைக்கு உன்னோட பசிய போக்குறதுக்கு நமக்கு ஒரு பலியாடு கிடைச்சா வா. டேய், ஒரு மாசமா நீயும் டெய்லியும் ரோஜா பூ வச்சுட்டு அவளை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டே இருக்க. நீ சைட் அடிக்கிறதுக்கு எண்டு கார்டு போட்டு இந்த பூ அவள்கிட்ட கொடுத்து ஐ லவ் யூ சொல்டா. என்னாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க யார் சார்? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? நீ போய் ஐ லவ் யூ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நிஜமாவா சார்? போடா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நீ இவ்வளவு சீக்கிரம் ஒத்து பண்ண நான் நினைக்கவே இல்ல. நீ எப்ப சொல்லுவேன் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா சார்? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எது கிடைச்சீங்க சார்? என் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு அள வைக்கிறியா? பஸ் ஸ்டாப்ல பொண்ணுங்களை நிக்க விட மாட்டீங்களா? என்ன அடிக்கிறதுக்கு நீங்க யார் சார்? ஏய், மும்பை போலீஸ். மும்பை போலீஸா? யா, இங்க ஏதாவது பிரச்சனை இங்க உள்ள போலீஸ் தானே வரணும். உங்களுக்கு இங்க என்ன வேலை சார்? உனக்கு லாஜிக் வேணுமா பொண்ணு வேணுமா? பொண்ணு தான் வேணும். எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபாய் கொடு. இந்தா. ஏதோ ஒரு பார்க் போய் சுண்டலோ கடலையோ வாங்கிக்கிட்டு ஒரே பெஞ்சில உட்காந்துட்டு ஊட்டி விட்டுக்குங்க. இந்த 100 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க நடந்தே போயிடுறோம். வெரி குட். லவ் இஸ் பிளைண்ட்ங்கறத ப்ரூவ் பண்ணிட்ட. போ, ஏதாவது தேவைன்னா என்ன வந்து பாரு. நீங்க எங்க இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? 24/7 இதே பஸ் ஸ்டாப்ல இருப்பேன். பணம் கொடுத்தா எந்த வேலைனாலும் செய்வேன். உன் கல்யாணம் கூட செஞ்சு வைப்பேன். எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க. அந்த ரவுடிகளோட போராடுற சக்தி எனக்கு இல்லம்மா. இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தை நீ தான் நடத்திக்கிட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம இந்த அனாதை பசங்களுக்காக நீயே கஷ்டப்பட்டு அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்துல ஏதோ ஒரு அளவுக்கு கமிஷன் வாங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சவரு அந்த கார்ப்பரேட் ஒருத்தர். முந்தானத்து வரைக்கும் பாதுகாப்பு வேணும்னு, இப்ப என்னடானா குடியிருக்க வீடு வேணும்னு கேக்குற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்டோட விலை 2 கோடி ரூபாய். என்னுடைய கமிஷன் 20%, அதாவது 40 lakhs. இருக்கா உங்ககிட்ட? இருந்தா நீ ஏன் இங்க வரப்போற? ஏதாவது சின்ன வீடா பாத்திருப்ப. சரி, உனக்காக நான் பாதி இறங்கி வரேன். பணம் கிடையாது, ஆனா வேலை மட்டும் நடக்கணும். நாங்க உண்மையை பேசினா பேப்பரை எடுக்க வேண்டியது, எழுத வேண்டியது, போயிட்டே இருக்க வேண்டியது, அதானே? இதே பார்வையில கொஞ்சம் ரொமான்ஸ கலந்து ஒரு ராத்திரி என் கூட இருந்தேன்னு வை, நீ கேட்ட ப்ராப்பர்ட்டி உனக்கு வரும். இன்னும் நம்பிக்கை வரலையா? இத பார், உனக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸையும் வச்சுக்க. அப்படியே என்ன மறுபடியும் எங்க அம்மாவை திட்ட போறியா? அவன் என்னக்கா உன்ன வர சொல்றது? அப்போ நீங்க எதுக்குக்கா அட்ரஸ் வாங்குனீங்க? நீங்க அவனை பார்க்க போனீங்களா? நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ நீங்க அங்க போனீங்க தானே? சீச்சி, அவங்கள பார்த்தா உனக்கு தெரியலையா அவங்க அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு? அது எனக்கும் தெரியும். ஆனா குழந்தைங்க மேல உள்ள அன்புனால தப்பு பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. ஸ்டாப் இட். உங்க எல்லாரையும் சிப்ஸ்ல இருக்கிற மாதிரி நொறுக்கி போட்டுருவேன். அமைதியா இருங்க. கீதா, நீங்க போலல்ல? சேலையில ரொம்ப அழகா இருக்க. அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்க. அக்கா, நம்ம இந்த இடத்தை விட்டு போயிட்டா வேற எங்க இருப்போம்க்கா? எங்க கிளம்பி போயிட்டு இருக்க? நானும் உன் கூட வரேன். டேய், 2 பிஸ்கட் கொடு. பணம் கொடுத்தா எந்த வேலையும் செய்வேன். மேடம், இங்க என்ன? கீழே சுகர் இல்ல. ஒத்துக்காதா? தூக்கி போட்டேன்.
எங்க அம்மா அனாத ஆசிரமத்தை கார்ப்பரேட் ஆக்கிரமிச்சிட்டான். எங்க ஆசிரமத்தை எங்களுக்கு தர சொன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றான். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஆனா செலவாகுமே. எவ்வளவுன்னா அங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த ரேஞ்சை பொறுத்து தான் பேமெண்ட் இருக்கும். வேலை முடிஞ்சோன்னு சொல்றேன்.